இன்று வரை நம் வாழ்வையும் நாம் வாழுகின்ற நாட்டின் உயர்வையும் பெரிதும் பாதிக்கின்ற ஒரு முக்கிய அங்கம். இதை சாக்கடை என்பவரும் உண்டு, அவருக்கிடையில் அச்சாக்கடையில் சந்தனமாய் மணந்தவரும் உண்டு. இந்த அரசியலின் மூலம் மக்களை நேசிக்கின்ற ஒரு உன்னத தலைவனை அலசி தேடும் இந்த சூழலை மையமாக கொண்ட ஒரு நையாண்டி நாடகமே இக்குறுவிளையாடு. 40 ஆண்டுகளுக்கு முன்பே நான் எழுதிய இந்நாடகம் எவரையும் குறிப்பிட்டோ குறிப்பாக யார் மனதையும் புண்படுத்தவோ முற்படவில்லை என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். இனி வாருங்கள், இத்தனை வருடங்கள் ஆன பின்பும் இன்றைய சூழ்நிலைகளுக்கு இனிதாய் பொருந்தும் உயிர்ப்பான இக்கதைக்குள் செல்வோம். நகைச்சுவை உமது செவித்திரை தொட தயாராயிருக்கிறேன். ஒரு சிறப்பான ஆய்வு கட்டுரையை படைத்துள்ளவருக்கு ஒரு டாக்டர் பட்டமும் பாக்கெட் நிறைய பிட்காயின் பணமுடிப்பும் வழங்கப்படும் என ஆளுநர் மாளிகையிலிருந்து சற்று முன்னர் வந்த தகவல் தெரிவிக்கின்றது. இவ்வரிய வாய்ப்பினை பொதுமக்கள் நன்முறையில் பயன்படுத்திக் கொள்ளும்படி அறிவுறுத்தப்படுகிறார்கள். மேலும் இதை பட்டிக்குட்டி முழுவதும் கொண்டு சேர்க்கும் பொருட்டும் நாம் பழைய முறைப்படி வரையறுத்து அறிவித்த ஏற்பாடும் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதனால் அறிவிக்கிறது என்னன்னா, நம்ம நாட்டு ஆளுநருக்கு ஒரு பெருத்த சந்தேகம் வந்திருக்கலாம். அது என்ன சந்தேகம்னா, நம்ம நாட்டை அடுத்து ஆள போறது யாரு அப்படிங்கறது அவரோட சந்தேகம். இந்த சந்தேகத்தை தீர்த்து வைக்கிற மாதிரி யாராவது ஒரு ஆய்வு கட்டுரை எழுதி கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு டாக்டர் பட்டமும் பக்கெட் நிறைய பிட்காயினும் தரலாம். இந்த வாய்ப்பை எல்லாரும் பயன்படுத்திக்கோங்க. ஒரு டாக்டர் பட்டமும் ஒரு பக்கெட் நிறைய பிட்காயினும். தம்பி, நீ புலம்பல கொஞ்சம் நிறுத்து. நான் 4 தெருக்கு போகணும். இந்த பக்கம் வந்து பேசு. தமிழ்நாட்டில் இருக்க பூரா பயன் கேட்டு பண்ணுங்க. என்ன நடிகர் சொல்லுவேன், எந்த நடிகர் சொல்லுவேன், எல்லாரும் வெள்ளையை சொல்லுவோம் அமைச்சர் மாதிரியே விட்டுறாங்களே. எனக்கு இல்ல. ஐயோ, நேரம் பார்த்து ஆய்வு செய்ய மாட்டேங்குது. அவசரமா மட்டும்தான் வருது. சிறுமையா அதில்லப்பா ப்ரொஃபசரே, யா நீ ஹைபோதசிஸையும் மெத்தடாலஜியும் அழகாய் கலந்து அத்தோடு சூப்பரான டேட்டாவையும் கலக்கி அரிய பல ஆய்வுகள் செய்யும் பெரும் ப்ரொஃபசர். டாக்டர் பட்டம் தானே வேணும். அதுக்கு தேவையான ஆய்வு பற்றி சேர்த்து கொடுக்குறேன்.
என் திறமை மீது உனக்கு சந்தேகம் இருந்தால் என்னை வேண்டுமானால் பரீட்சித்து பாரு. உனக்கு தகுதி இருந்தால். அப்போ கேள்விகளை நீ கேட்கிறியா? இல்லை நான் கேட்கிறேன். அரசியலும் ஊழலும் கட்சியும் சின்னமும் இலவசமும் தேர்தலும் அரசியலும் நேர்மையும் வாங்கின காசையும் மாற்றிக் கொண்ட ஓட்டையும் துபாக்கு வாக்குறுதிகளை புதுமைக்கு ஜென்சி அம்மா கேரக்டர் நடுவேலு ஐஸ்வர்யா ஜெர்மனி ஜப்பான் அப்போ நீ வந்து என்னுடைய ஆய்வுக்கட்டை வாங்கிக்கிறியா? ஒரு நிமிஷம் இரு, இப்பவே எடுத்துட்டு வரேன். இதுல நிறைய இருக்குங்க. கண்டிப்பா கொண்டு போய் எல்லாத்தையும் படிச்சு காமிச்சிடும். வெற்றி வா. ஐயா 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 ஐயா, அங்க வெளியில கிழிஞ்ச பேப்பரோடையும் மைக்க செஞ்ச பேனாவோடையும் ஒருத்தர் தரணின்னு பேர் வச்சுக்கிட்டு உங்களோட சந்தேகத்துக்கு நிவர்த்தி பண்ற மாதிரி ஒரு கட்டுரை வச்சிருக்கேன்னு சொல்றாங்க ஐயா. அப்படியா? உடனே வர சொல்லுங்க. தோ வர சொல்றேங்க. யோ வாயா, அப்படி இருந்து கட்டு வச்சிருக்கீங்க வாயா. படி அக்கா போடுற கண்ணு வந்து ஜட பாட்டி சொல்றா மூணுல வட கண்ணு வந்து தொடங்குது கண்ணு மூணு பார்த்து டக்குனு போடுது கண்ணு பகல் ஓடினது சண்ணு ராம துடிக்கிறது மூணு பேக் பண்ணா பண்ணி இந்த போட்டிங்க தான் வின்னு. அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா அருமையான கருத்து. நீ எதுவும் சொல்ல வேணாம், எல்லாம் எனக்கு விளங்கிடுச்சு. என்னோட சந்தேகத்தில் டீச்சர் மாதிரியான ஆரோக்கிய சந்தேகம் எல்லாம் தீர்ந்துருச்சு. யாருக்கு அந்த டாக்டர் பட்டத்தையும் பிட்காயின் பக்கெட்டையும் எடுத்து வாருங்கள். நம்ம பிரபுதருக்கு வருகிறோம். ஆளுங்களே, ஒருங்கள் விரும்புகிறார். அரைக்கால் டவுசர் பிரபந்தது இப்படி வாரும். இந்த கட்டுரையை நீதான் எழுதியதா? அப்ப அந்த கட்டுரையை நீங்கள் விளக்கமாக கூறிவிட்டு நீங்கள் ஆளுநரின் பரிசை வாங்கி வைத்திருக்கிறீர்கள். உமது கட்டுரையில் ஒரு மிஸ்டேக் இருக்கிறது, மாபெரும் மிஸ்டேக் இருக்கிறது. சரியான கட்டுரைக்கு எங்கள் ஆளுநர் பரிசளிக்கிறார் என்றால் அதை கண்டு சந்தோஷப்படும் முதல் ஆளும் நான் தான். அதே நேரத்தில் அடுக்குமொழி பேசிய டி ராஜேந்தர், நாக்கை துருத்திய விஜயகாந்த், கௌசர் நாயகன் ராமராஜன் கட்டியை காப்பாற்றின மக்கள் மன்றத்தில் முறையான ஒரு ஆய்வு கட்டுரைக்கு எங்கள் ஆளுநர் பரிசளிக்கிறார் என்றால் அதை கண்டு வருத்தப்படுவதும் நான் தான்.
பிசிறற்ற ஆய்வு கட்டளை நீ கொண்டு வந்திருந்தால் உன் உசிர நாயா வாங்க போறேன். என்ன குழம்புற அரைக்கால் தோசை போகுது? உனக்கு பரிசு வேண்டாம் ஐயா? இந்த உலகத்துல கஷ்டப்பட்டு ரீசர்ச் பண்ணி அதே நேரத்துல சில மாதிரி பங்கு கண்டுபிடிச்சு இதுல நீ வந்து உனக்கே தெரியும். அப்படி தெரியலன்னா உன் பேரை வந்து அடி சொல்லுவேன். ஒன்று மாதிரி 2 பேரு நீ ஒருத்தம் போதும் இந்த தாரணி தரணி 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 இவன் அம்பு மட்டும் போய் எய்தவன் எங்கிருக்கின்றானோ? ஆமா, ஒரு தவறான கருத்து மனிதனுக்கு சட்டமே சொல்லி காப்பாற்றி பற்றி அப்படியா? Come with me. Show him right away now. நான் தான் குற்றம் கூறியவன். இந்த மக்கள் மன்றத்தின் விஜயடா நான் தான். உமது கொடி என்னவோ? யார் இந்த பெருசு? இவர்தான் நம் மக்கள் மன்றத்தில் அப்பாட்டக ப்ரொஃபசர் பக்ஸு. ஓ, குற்றம் கண்டுபிடித்த தலைப்பாக்கத்தில் நானோ? நான் தான். முதலில் அனைத்து திருக்கால் கவுன்சில் ப்ரொஃபசருக்கு நீதான் இந்த கட்டுரை எழுதி முழுக்கால் டவுசர் ப்ரொஃபசருக்கு முதல் கொரியர் சர்வீஸ் தேவையில்லை. அதே உனக்கு புரியவில்லை. புரிந்தது, புரியாதது, அறிந்தது, அறியாதது ஏட்டு செட் அனைத்தும் நான் அறிவேன். ஏட்டு செட் ஆ முதல் அக்கு கசடவரம் எங்கன நம்மளுக்கு தெரிந்தாலும் உமது கட்டுரை தவறானது என்று என்ன நிச்சயம்? பத்தியா, என் கட்டுரையா கண்டுபிடிக்கிற தங்கம் தங்கம் உனக்கு இருக்குது கலங்கம். அப்போ முளையெல்லாம் கலங்கும். அப்ப டாடி உனக்கு விளங்கும். உங்க பிரச்சனை என்னன்னு ஒரு மனு தாக்கல் செய்யுங்க. நாங்க கமிச்சு ஒரு 5 வருஷத்துல விசாரிச்சு சொல்றோம். மனு ஐந்தாண்டு அதை
ஐயாவின் கட்டுரையில் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கா கிராமர் மிஸ்டேக்கா? ஸ்பெல்லிங் மிஸ்டேக் கிராமர் மிஸ்டேக் இருந்தால் ஸ்பெல் செக் கிராமர் செக் போட்டிருக்கலாம். ஆனால் உங்கள் கட்டுரையில் உள்கட்டில் உட்கருத்தில் புல் குத்தி இருக்கிறது, ஒரு ஊமை குத்தி இருக்கிறது. உனக்கு புரியவில்லை? பகலிலே பகட்டாக ஆள ஒரு நடிகையும், இரவிலே இஷ்டத்துக்கு ஆள ஒரு நடிகரையும் இந்த நாட்டின் முதல்வனாகவும் முதல்வியாகவும் கண்டறிந்துள்ளது என்னுடைய ஆய்வு கட்டுரை. இதுதான் எனது கட்டுரையின் தெளிவான முடிவு. இது உனக்கு விளங்கவில்லை? அது ஒரு காலம் நடக்காது. பகலிலே 10 மாசக்கால ஒரு முதல்வரும் இரவிலே இடியாபாசிக்கிறார் ஒரு முதல்வர் என்பது அரசியல் சாசனத்திற்கு எதிரானது. அது ஒருபோதும் நடக்காது. பக்கியா முதலமைச்சரா, மறுவிட்டு மறு வச்சு வந்தாலும் மறு எடுத்து வந்தாலும் உமது ஆய்வு கட்டளையில் இருப்பது குற்றம் குற்றமே. சபாநாயகரே, உனது பதவியையும் அவனது பதவியையும் பறித்து தண்ணி இல்லா காட்டுக்கு தூக்கி அடிச்சிடுவோம். பார்த்துக்க. மன்னிக்கிறதா? இப்படி தவளை போல தவழ்ந்து வருவதெல்லாம் பழைய ட்ரெண்டு. இப்போதெல்லாம் நேரடியாக நெட்டு குத்தாக விழுந்து கேட்பதே புதிய ட்ரெண்டு. இன்னும் நீ அப்டேட் ஆகவில்லையா வைக்கிறா? சரி, இந்த டாக்டர் பிரச்சனையால் வந்த இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வாக இங்கு இப்பொழுது இன்னனம் இந்த நொடியில் ஒரு புதிய திட்டத்தை நான் அமல்படுத்த போகிறேன். என்ன திட்டம்? என்ன திட்டம்? அதுவா, இன்று முதல் எல்லாருடைய வீட்டிலும் எல்லோருக்கும் ஒரு டாக்டர் கட்டம். ஆராய்ச்சி செய்திருந்தாலும் ஆராய்ச்சி செய்யவில்லை என்றால் அவருக்கு டாக்டர் மட்டும் இலவசமாக வழங்கப்படும். இதுவே என் கட்டளை. என் கட்டளையே சாசனம். இந்த சாசனத்தால் இன்னும் இன்னும் ஒருவனுக்கு சிம்மாசனம். நல்லா பேசணும். அரச எந்திரத்தை சரியாய் எண்ணிட்டு பதமாய் கையாள தெரிந்த மக்களது நலம் ஒன்றையே தன் கருத்திலும் இணையில்லா சிந்தையிலும் கொண்டு கையாளும் ஓர் உன்னத பொறியாளனை நீங்கள் இன்னமும் தேடிக்கொண்டே இருப்பது காலத்தின் கட்டாயம். தனக்கும் தன்னை சார்ந்தவர்களுக்கும் ஆதாயம் தேடாத ஒரு ஆளுமையை எல்லாம் வல்ல அந்த பேராற்றல் விரைவில் நமக்கு தந்துவிடும் என்ற நம்பிக்கையுடன் முடிகின்றது இக்குறுவிளையாடல். ஆரா 10 பொருந்திய ஜென்சிக்கள் நீ தொடங்கட்டும் நாட்டின் எதிர்காலம் செதுக்கும் அவர் தம் பெருவிளையாடல்களை.